ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிள் 2.14ல் இருக்கிற ப்ராப்ளமாக பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஆங்கிள் இன் அ செமி சர்க்கிள் இஸ் அ ரைட் ஆங்கிள் ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட். சரிங்களா? ஸோ நான் இங்கே உங்கள் புக்கில் இருக்க டயக்ராமே எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் செமி சர்க்கிள், கரெக்டுங்களா? ஸோ இங்கே ஒரு செமி சர்க்கிள் இருக்குது A to Bயில். சரிங்களா? இதில் ஓங்கிறது மிடில் ஆஃப் த சர்க்கிள், ஓஏங்கிறது ரேடியஸ் அண்ட் ஓபிங்கிறதும் ரேடியஸ். ஸோ ஏபிங்கிறது இன் டோட்டல் இது ஒரு டயமீட்டர். இப்போ இதில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? த ஆங்கிள் இன் அ செமி சர்க்கிள் இஸ் அ ரைட் ஆங்கிள் அப்படின்னா ஏபிபி இந்த ஆங்கிள், கரெக்டுங்களா? ஏபிபி வந்து 90 டிகிரிஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ்டு. நான் இங்கே எழுதிக்கிறேன். ஆங்கிள் APB is equal to 90 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். சரிங்களா? இதுதான் இந்த ப்ராப்ளம். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? இந்த ரெண்டு வெக்டார் இருக்கு இல்லைங்களா? இந்த வெக்டாரும் இந்த வெக்டாரோட டாட் ப்ராடக்டும் ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணால் போதும், கரெக்டுங்களா? PA வெக்டார் டாட் PB வெக்டார் is equal to 0 இப்படின்னு ப்ரூவ் பண்ணாலே போதும். ஏன்னா ரெண்டு டாட் ப்ராடக்டோட வேல்யூ வந்து 0 வந்துச்சுன்னா அது 90 டிகிரிஸில் மீட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இஸ் இட் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அதை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போது லெட் ஏபி பி டயமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் வித் சென்டர் O. சரிங்களா? Let P be any point on this semicircle. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா, PAனா என்ன அப்படின்னு எழுத போகிறேன். PA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இந்த வெக்டார் என்னது? PA வெக்டார்ன்றது என்னது? PO அண்ட் OAவோட சம் தான் இல்லைங்களா? ஸோ PO ப்ளஸ் OA. சரிங்களா? இப்போது அடுத்தது நம்ம PB எடுத்துக்கிறோம். இந்த PB எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வேல்யூ என்னது? PO அண்ட் OB அதோட சம் தான். சரிங்களா? ஸோ PB இஸ் ஈக்குவல் டு PO ப்ளஸ் OB. இதில் பார்த்தீங்கன்னா இந்த OBன்னா என்னது? இதோட ரேடியஸ், கரெக்டுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா OBங்கிறது ரேடியஸ் which is equal to OA. இந்த வேல்யூ வைஸ் பார்த்தோன்னா இட் இஸ் த சேம், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? OB வந்து என்னது? இஸ் ஈக்குவல் டு OA, பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால இங்கே மைனஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த OBயை மைனஸ் OAவால் ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? which will become PO மைனஸ் OA. சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? டாட் PB இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கோம், இதை நான் திருப்ப எழுத போகிறேன். PO ப்ளஸ் OA டாட், இங்கே PB இருக்குது, இதை நான் திரும்ப இங்கே எழுத போகிறேன். PO மைனஸ் OA. சரியா? இஸ் ஈக்குவல் டு, இது என்னது? என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? A ப்ளஸ் B டாட் A மைனஸ் B அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கா? அப்படி இருந்தால் ஃபார்முலா என்ன? A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர், கரெக்டுங்களா? ஸோ அதை நம்ம இப்போ எழுதிக்க போகிறேன். PO வெக்டரோட ஸ்கொயர் மைனஸ் OA ஸ்கொயர். இதில் POங்கிறது என்னது? இங்கே இருக்குது, அது வந்து ரேடியஸ். OAங்கிறது என்னது? அதுவும் ரேடியஸ் தான். ஸோ நமக்கு என்ன தெரியும்? OA இஸ் ஈக்குவல் டு OB இஸ் ஈக்குவல் டு PO. சரிங்களா? பிகாஸ் எல்லாமே ரேடியஸ், கரெக்டுங்களா? ஸோ அதனால் இது வந்து 0 வரும். ரேடியஸ் ஸ்கொயர் மைனஸ் ரேடியஸ் ஸ்கொயர் which is equal to
0 வரும். ஸோ இதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா PA is perpendicular to PB, which means APB is equal to 90 degrees. இது எப்படி எழுதிக்கலாம்னா π/2. சரிங்களா? இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோமோ அதை வந்து இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். Hence proved. Hence angle in the semicircle is a right angle. சரிங்களா? இந்த ப்ராப்ளமில் இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய தடவை போர்டு எக்ஸாம்ஸில் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமை பார்த்துட்டு போங்க. எஸ்பெஷலி இந்த டயக்ராமுக்கு கூட மார்க்ஸ் இருக்குது. ஸோ மேக் ஷுர் யூ ட்ரா திஸ் டயக்ராம். Thanks for watching. See you in the next video. Bye bye.